வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து எப்போ வந்து டிஜிகோல்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து 26/3/2025 அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் டிஜிகோல்டில் வந்து போயிட்டு என்னோடய ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, அங்கே வந்து நான் நெக்லஸ் தான் பார்க்க போனேன். அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வேஸ்டேஜே வந்து 20% வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம எடுக்க போகிற நகைக்கு ஃபுல்லாகவே நம்ம வெறும் வேஸ்டேஜை மட்டும் கொடுத்து வாங்கினோம்னா அதில் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. அதில் ஒரு பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கோல்டு காயினுக்கு அவங்கள்ட்ட வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா வந்து 2% வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அவங்கள்ட்ட கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கோல்டு நெக்லஸ் வந்து பார்த்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ, அது அந்த பொருளோட தரம் 916 இல்லை அதுக்கும் கம்மியாக இல்லை அதுக்கும் கூட எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் தங்கமயிலில் டிஜிகோல்டு வந்து போட்டதுனால எனக்கு சேவ் ஆச்சா இல்லை லாஸ் ஆச்சா என்ன அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். 26/3 அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8195 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் ரேட் வந்து 111 ரூபா வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எவ்வளோ கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8435 ரூபா வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்ந்துட்டு, நான் வந்து சரி ஓகே, எப்படியும் அடுத்த மாதம் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும், அதனால் நம்ம இப்போயே க்ளோஸ் பண்ணி எடுத்துருவோம். அட்சய திருதி வேறு அடுத்த மாதம் வருது, இப்போயே கோல்டு ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அடுத்த மாதம் வந்து ஏப்ரல் ஒரு 15 முடிய வேண்டியதை நான் இப்போயே போய் க்ளோஸ் பண்ணி 26/3/2025 அன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து அன்னைக்கு வந்து நான் கோல்டு எடுத்திருந்தா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்கணும், அந்த கோல்டு காயினை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 22 கேரட் கோல்டு ஓட ரேட் வந்து 8195 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 916ஓட ரேட்டு. நம்ம வந்து 916 தான் வந்து 22 கேரட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு கூட வந்து 24 கேரட், இதுக்கு கம்மி வந்து 18 கேரட் உங்களுக்கே தெரியும். நான் வந்து எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிராம் 990 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. அதாவது 8 கிராம் 1 பவுனுக்கு 10 மில்லிகிராம் வந்து எனக்கு 0.10 மில்லிகிராம் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7 கிராம் 990 மில்லிகிராம் இன்ட்டு 8195 இது ரெண்டையும் வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 65,478 ரூபா 0.5 பைசா வந்து வரும். இந்த 0.5 பைசா வந்து நான் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் சேர்க்காம தான் இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் அன்னைக்கு கோல்டு வந்து அன்னைக்கான கோல்டு ரேட்டில் வாங்கியிருந்தேன்னா 65,478 ரூபா வந்திருக்கும். அதுக்கு வந்து நம்ம 2% வந்து வேஸ்டேஜ் போடணும். இப்போ பாருங்கள், 65,478 இன்ட்டு 2% வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 1309 ரூபா வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 65,478 ப்ளஸ் ஒரு 1309 ரூபா எவ்வளோ வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 66,787 ரூபா இன்ட்டு 3% வந்து ஜிஎஸ்டி. 3% ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2003 ரூபா வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் உங்களுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் 1309, ஜிஎஸ்டி வந்து 2003 ரூபா. 2003 ரூபா ப்ளஸ் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 65,478 ரூபா ப்ளஸ் வேஸ்டேஜ் 2% வந்து 1309 ரூபா. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 66,787 ரூபா. அது ரெண்டையும் அது ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த 2003 ரூபாயும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு 68,790 ரூபா. நான் வந்து 26/3/2025 அன்னைக்கு 1 பவுன் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன்னா 68,790 ரூபா வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் உங்களுக்கு வந்து புரியலைன்னா நான் திருப்பி சொல்கிறேன். அன்னைக்கு வெறும் கோல்டோட ரேட்டு 65,478 ரூபா. அதுக்கு 2% ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சுன்னா 1309 ரூபா. இந்த கோல்டோட ரேட்டையும் ஜிஎஸ்டியையும் வந்து நம்ம கூட்டி ப்ளஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை தான் இந்த இடத்துல நான் வந்து காமிச்சிருக்கேன். கூட்டி ப்ளஸ் பண்ணால் 66,787 ரூபா. இதுக்கு நம்ம 3% தான் ஜிஎஸ்டி கட்டுறோம். 3% எதுக்கு, நம்மளோட கோல்டு ரேட்டுக்கும் வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 2003 ரூபா.
இந்த ரூ. 66,787 ரூ. 2,003 ஜிஎஸ்டி. இப்போ இது 2யும் கூட்டி வர அமௌண்ட் தான் இந்த ரூ. 68,790 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அன்னைக்கு வந்து 1 பவுன் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன்னா எனக்கு இந்த ரூ. 68,790 வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் டிஜி கோல்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு எனக்கு வந்து என்ன ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அதனால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் பெனிஃபிட் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம வாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நான் வந்து ஸ்கீம் வந்து போட்டது வந்து லாஸ்ட்டு வந்து ஏப்ரலில் வந்து மேல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரலில் வந்து முடியுது. ஆனால் நான் ஒரு 20 நாள் முன்னாடியே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து எவ்வளோ மொத்தம் வந்து அமௌண்ட்டு கட்டியிருந்தேன் அப்படின்னா வந்து ரூ. 53,550 வந்து நான் வந்து கோல்டு வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் என்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வந்து நான் போட்டு தான் வந்து இந்த டிஜி கோல்டில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து எனக்கு எவ்வளோ வந்து வெயிட் சேவ் ஆயிருந்ததுன்னா 7 கிராம் 314 மில்லிகிராம் வந்து எனக்கு சேவ் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த 7 கிராம் 317 கிராம் நான் வந்து மார்ச் 26 அன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆவரேஜாக நான் எவ்வளோ ரேட்டுனா ரூ. 7,321 வந்து எனக்கு ஆவரேஜ் ரேட்டு. நான் கிட்டத்தட்ட 2024லேருந்து இப்போ வரைக்கும் கட்டிகிட்ருக்கேன். அதனால் ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு இருக்குது. அவங்க பெனிஃபிட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ரூ. 0.182 வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கமயிலில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கீம் முடியறதுக்கு ஒரு 10 நாள் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜிஆர்டி இல்லை வேறு எந்த ஜுவல்லரி ஷாப்புமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டு சீட்டு கட்டி முடிச்சோடனே நம்ம வந்து கோல்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் அப்படி தான் ஜிஆர்டிலலாம் பர்ச்சேஸ் பண்ணேன். லலிதாலையும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 12 மாதம் அவங்களுக்கு கணக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 11 மந்த்து தான் வந்து ஜிஆர்டியில் போடுவேன். 11 மந்த் முடிஞ்சோடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து எப்படின்னா 12 மாதம் ஆக்கிடுறாங்க. 12 மாதம் முடிஞ்சு தான் நம்ம வந்து போய் கோல்டு எடுத்தால் தான் அவங்கள்ட்ட அந்த பெனிஃபிட்டே வாங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்மளுக்கு எனக்கு அந்த 0.182 கிராம் வந்து போயிடுச்சு. அதாவது அன்னைக்கு ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரூ. 1,500 வந்து எனக்கு வந்து நஷ்டமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு கிடைக்கவும் இல்லை. அதனால் வந்து இனிமேல் டிஜி கோல்டில் போடுமா வேணாமா அப்படின்ற யோசனையில் தான் இருக்கேன். நீங்களும் நல்லாவே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட 53,000 வந்து நான் 1 இயரில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு சீட்டிலே போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வேஸ்டேஜே இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி கட்டியே நான் வந்து எடுத்துருக்கலாம். நம்ம வந்து டிஜி கோல்டு ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் மயமாகவே ஆயிட்டோம். அதனால் நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டை அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை நான் இந்நேரம் ஒரு சீட்டே கட்டியிருந்தேன் அப்படின்னா 11,555 ஒரு மாதத்துக்கு ரூ. 5,000 போட்டிருந்தேன்னா ஒரு நகையாகவே எடுத்துருக்கலாம். ஜிஎஸ்டியே இல்லாமல் இது வேஸ்டேஜே இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வந்து நான் எடுத்துருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக நினைக்கிறேன். நீங்களும் நிறையா அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டு நீங்கள் வந்து கடையிலே டேரெக்டாக போய் தங்கமயிலே ஒரு சீட்டை கூட போட்டு சேர்ந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து 75% வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க. 25% வந்து நீங்கள் போட்டு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 25 மே 2024 ஜாயின் பண்ணேன். 20 ஏப்ரல் வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து என்னைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா 26 மார்ச் 2025 நான் வந்து நகையை வந்து போய் அந்த கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மொத்தமாக என்னோடய சேவிங்ஸ் கோல்டு வந்து எவ்வளோ இப்போ கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ நான் எனக்கான டிஜி கோல்டு அமௌண்ட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 கிராம் ரூ. 7,321 கோல்டு ரேட்டு. ஆனால் நம்ம வந்து அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 8,195 அன்னைக்கான கோல்டு ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எனக்கு வந்து இங்கே அந்த கோல்டு ரேட்டே உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு வந்து எனக்கு ரூ. 874 வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த டிஜி கோல்டு ஆப்பில் வந்து போட்டதுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து 1 கிராமுக்கு ரூ. 874 எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. நான் எடுத்த அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் ரூ. 8,195. ஆனால் நான் வந்து டிஜி கோல்டு 1 இயர் கட்டினதுனால எனக்கு வந்து வெறும் ரூ. 7,321 தான். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 874 வந்து சேவ் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பெனிஃபிட் வந்து 0.182 வந்து கிடைக்கவே இல்லை. நம்ம அதுக்கே போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 0.182 இன்ட்டு வந்து ஒரு ரூ. 8,195 கிட்டத்தட்ட ரூ. 1,491 வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டு இது வந்து எனக்கு வந்து வேஸ்ட்டு தான். இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த மாதம் 20ஆம் தேதியெல்லாம் போய் எடுத்தேன்னு
கேட்டிங்கன்னா, அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா வந்து போயிடும். அதோட நான் வந்து அதுக்கு அந்த கிட்டத்தட்ட நான் வந்து எடுத்தது வந்து நான் சேவ் பண்ணது 7 கிராம் 314 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். நான் எடுத்தது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 7 கிராம் 990 வந்து எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 1 பவுன் எடுத்திருந்தேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த ரூ. 0.686 வந்து ரூ. 8,195 பெருக்கியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருக்குனா ரூ. 5,621. இந்த 686 0.601 கிட்டத்தட்ட 500 கிராம் 1/2 கிராமுக்கு கூட அது வந்து ரூ. 5,621 வந்து நான் கட்டியிருக்கேன். இதையுமே நான் ஸ்கீம்ல சேர்ந்திருந்தேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு வந்து வெறும் ரூ. 7,321 தான் வந்திருக்கும். ஆனா வந்து என்னால அந்த அமௌண்ட்ட வந்து ரூ. 5,000 வந்து போட முடியல. ஆனா வந்து இங்கே போய் குடுக்கும்போது இந்த ரூ. 5,000 குடுத்து தான் வந்து நான் எடுத்தேன். நீங்களுமே போடும்போது எப்போதுமே ஒரு ஃபுல் கிராம் வர மாரி போட்டுடுங்க. ஒண்ணு 7 கிராம் போடுங்க. இல்லன்னா 8 கிராம் போடுங்க. இந்த இடையில உள்ளதெல்லாம் வந்து நம்ம போய் கட்டிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். இது வந்து என்னோட ஒரு சின்ன அட்வைஸு. நான் வந்து அத அப்ப கட்டியிருந்தேன் அப்டின்னா, இந்த ரூ. 5,621 எனக்கு வந்து மிச்சமாயிருக்கும். அந்த 7 கிராம் 314 மில்லிகிராம இந்த 7,321 பெருக்குனோம்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது அப்டின்னா, ரூ. 53,545 வந்து நம்மளுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இந்த ரூ. 5,621 அது 2யும் சேர்த்தோம்னா, நம்மளுக்கு 59,166. இதுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் வந்து ரூ. 1,183. இங்கே வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு? ரூ. 1,309 வந்திருக்கு. வேஸ்டேஜுமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. ஏன்னா அமௌண்ட் கம்மியானதுனால. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரூ. 1,810. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரூ. 2,003 கிட்டத்தட்ட ரூ. 200 கிட்ட கம்மியாயிருக்கு. நம்ம வந்து இந்த எல்லா அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணோம்னா ரூ. 62,159. இப்ப நம்ம இது வந்து என்னன்னா, நான் டிஜி கோல்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் 1 கிராம் கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் ரூ. 62,159. நம்ம வந்து அன்னைக்கான ரேட்ட வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 68,790 மைனஸ் ரூ. 62,159. எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,631 வந்து நான் 1 இயர் வந்து டிஜி கோல்டு வந்து கட்டினதுனால வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதையுமே ப்ராஃபிட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கோல்டு காயின் தான் வாங்கியிருக்கேன். இதே நான் ஒரு ஜுவல்லரியே வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாவே அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா 20% டக்குனு அதுலேருந்து ஒரு 3% வந்து குறைக்கிற மாரி குறைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அமௌண்ட்ட வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ரூ. 59,166 இன்ட்டு ஒரு 17% கூட வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ரூ. 10,058. எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, லாஸ் ஆகுது. நான் இதே ஒரு சிட்டு கட்டி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சமாயிருக்கு. இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து மிச்சமாயிருக்கும். 59,166 இன்ட்டு 17%. அப்போ பர்சன்டேஜ்னா வந்து ரூ. 10,058. ஒரு பவுனுக்கு வந்து ஒரு ரூ. 10,058 ரூ. 10,000 வச்சுக்கோங்க. ரூ. 10,000 வந்து எல்லா இடத்துலயுமே வேஸ்டேஜ் போட தான் செய்றாங்க. இந்த வேஸ்டேஜ வந்து நான் வந்து மிச்சம் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இனிமே வந்து கண்டிப்பா டிஜி கோல்டுல போடவே மாட்டேன். டிஜி கோல்டில் வந்து எனக்கு ஒரு யூஸுமே இருக்க மாதிரி தெரியல. இதே நேரம் வந்து நான் ஒரு சிட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த வேஸ்டேஜும் எனக்கு மிச்சமாக இருக்கும். நான் ஒரு ஜுவல்லும் எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்கும். கோல்டு காயின் எடுத்ததும் ஓகே தான். நான் வந்து ஆனால் அந்த கோல்டு காயினை வந்து கோல்டு காயினாக வச்சுருக்க போகிறதில்ல. வேறு ஒரு கடையில் வந்து நான் விசாரிச்சிருக்கேன். நல்ல வேஸ்டேஜில் நல்ல ஜுவல் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் விருப்பம் இருக்குது, நீங்களும் இந்த மாதிரி டிஜிகோல்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா அமௌண்ட் கட்டாமல் 1 கிராம் 2 கிராம் கட்டுங்க. நிறையா அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சிட்டாவே போட்டுருங்க. அதுதான் வந்து என்னோடய பெஸ்ட் ஐடியாவாக நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து என்னோடய பில்லை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். தெளிவாக தெளிவாக தெரியுதான்னு தெரில. இப்போ தெரியுது. பார்த்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். வேஸ்டேஜு எல்லாமே கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ரூ. 8,195 தான் வந்து அன்னையான கோல்டு ரேட்டு நான் சொன்ன மாதிரி. ரூ. 62,291. இதில் வந்து நான் ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து நான் இந்த இடத்துல சேர்த்துருக்க மாட்டேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த 62,159 வந்திருக்கு. ஹால்மார்க் சார்ஜ் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி